இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத்தனை நாளா நீ பொறுமையா இருந்துட்டு இப்ப நீ தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் எங்களை பொறுமையா இருக்கணும்னு சொல்றியா? இது பேசி தீர்க்க வேண்டிய கணக்கு இல்ல, ஒரேடியா தீர்க்க வேண்டிய கணக்கு. எங்களை ஏமாத்தணும்னு நினைச்ச நீ இனி உயிரோடவே இருக்க கூடாது. ஏய், எங்க ஓடுற? மேடம், இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க, ஒதுங்கிடுங்க. ஏன் யூனியனுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுவ? அத பாத்துக்கிட்டு நான் ஒதுங்கி போணுமா? இவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? ஏய், அது உங்க சொந்த விஷயம். அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்க பர்சனல் விஷயம் எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. ஏய், நீங்க எல்லாம் ஓடி போய் உயிரை காப்பாத்திக்க போறீங்களா இல்ல உயிரை விட போறீங்களா? உன் உயிருக்கு ஆபத்துன்னதும் உனக்கு கொடி பிடிக்கிறவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆண்டி, ஒரு நிமிஷம். அடியாட்கள் என்ன கொல்ல வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை விட நான் எதிர்பார்க்காத இன்னொரு சந்தோஷமான விஷயம், நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினது. கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி இந்த நந்தினி மேலையும் உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஆண்டி. உனக்கும் எனக்கும் எப்பவுமே தனிப்பட்ட பகையெல்லாம் கிடையாது நந்தினி. உன் தாத்தா செஞ்ச தப்புக்கு ஏன் அப்பா தண்டனை கொடுத்தாரு. அப்போ ஆரம்பிச்ச பகை உங்க தாத்தா அப்பாவுக்கு அடுத்ததா எங்களை பழிவாங்க இப்ப நீ இப்படி துடிச்சிட்டு இருக்க. நான் இப்ப காப்பாத்தினது நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய இல்ல, இந்த யூனியனோட செக்ரட்டரி நந்தினிய. நாகபுரி வம்சத்து நந்தினி மேல எப்பவுமே எனக்கு சாஃப்ட் கார்னர் கிடையாது. ஆனா இந்த யூனியன் மெம்பர்ஸ் எல்லார் மேலயும் எனக்கு அக்கறை இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் அங்க வந்து நிப்பேன். இந்த யூனியனோட தலைவருங்கிற முறையில மெம்பர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னா உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி.
என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? டைரி எழுதிட்டு இருக்கேன். டைரியில என்ன எழுதிட்டு இருக்கீங்க? வரவு செலவு கணக்கு எழுதிட்டு இருக்கீங்களா? வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதுறதுக்கு இது என்ன அக்கௌண்ட்ஸ் நோட்டா? டைரி. நான் வீட்ல மளிகை கடை கணக்கு, கணேச ஸ்கூல் ஃபீஸ் கணக்கு, அப்புறம் ஊர்க்காரங்க ஃபோன் நம்பர்லாம் இந்த மாதிரி பழைய டைரியில தான் எழுதி வச்சிருப்பேன். ஒன்றும் சொல்லி தப்பு இல்லை. நிறைய பேர் டைரி அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திச்சது, அவங்க கிட்ட பேசினது, நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், நமக்கு முக்கியமானவங்களோட பிறந்த நாள், நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், இது எல்லாத்தையும் மறக்காம நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் டைரி எழுதுவோம். டைரி எழுதினாதான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நான் டைரி எழுதாமலேயே என் சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஞாபகம் வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் என் மனசும் புத்தியும் தான் மாமா டைரி. ஓ, உனக்கு மனசும் புத்தியும் தான் டைரியா? ஆமா. அப்போ உன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உன் மைண்ட்ல வச்சிருப்பியா? ஆமா. அப்போ உன் ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? தாராளமா டெஸ்ட் பண்ணி பாருங்க மாமா. என் மனசுல இருந்த காதல நான் உன்கிட்ட வார்த்தையா சொல்லாம வேற வழியில சொன்னேன். அது எங்க, எப்படி சொன்னேன்னு சொல்லு பார்ப்போம். இந்த வீட்ல உனக்கு அடுத்துதான் நான். அதனால நீ என்ன தாராளமா பேர் சொல்லி கூப்பிடலாம். என்ன ஐஸ்வர்யம்மா இதெல்லாம்? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சேன். இப்ப நீ என்ன உரிமையோட பேர் சொல்லி கூப்பிடலனா இனிமே உன்னை பார்வதி மேடம்னு தான் மரியாதையா கூப்பிடுவேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறத வனஜாமாவும் மித்ராவும் கேட்டா என்ன நினைப்பாங்க? அவங்க இருக்கும்போது நீ எப்பவும் போல என்கிட்ட பேசு. நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது நீ என்ன ஐஸ்வர்யான்னு கூப்பிடலாம்ல. என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு பார்வதி. ஆ. சரி. சரி, இந்தா முதல்ல இந்த ஜூஸ குடி. ஐஸ்வர்யா அம்மா எவ்வளவு அன்பா இருக்காங்க. என் மேல இருக்கிற இந்த அன்பை இப்படியே தொடரணும்னு ஆசைப்படுறேன். இந்த விஷயம்லாம் அகில அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே.